கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகையவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். தேவனிலே மோசே கர்த்தருடைய தாசனாகிய யோசுவாவை எவ்வளதாய் திடப்படுத்தினதை பார்க்குறீங்களா? ஊழியக்காரர்களுடைய முக்கிய கடமை மற்றவர்களை திடப்படுத்துவது தான். தேவ பிள்ளையை நீங்கள் பலங்கொண்டு திடமானதாக இருக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அன்று யோசுவாவுக்கு முன்பாக கானான் தேசம் இருந்தது. 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் இருந்தார்கள். அரணான பட்டணம் இருந்தது. பெரிய படைகள இராணுவ வீரர்களும் ஏனோக்கின் புத்திரர்களும் அங்கே இருந்தார்கள். யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட கடமையும் மிகப்பெரியது. ஒரு பக்கம் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும், மறுபக்கம் கானானில் உள்ள 31 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கு கூட நம்ம பரம கானானாகிய அப்படியா இந்த உலகத்தில் நாம் சுதந்திரிப்பதற்கு முன்பாக பூமியில் உள்ள பலவிதமான நம்ம சத்துருக்களை நம்ம போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு முன்பாக உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு விரோதமாக போரிடுகிறது. சத்துருனுடைய கிரியைகள், வல்லமைகள் எல்லாம் நமக்கு போரிடுகிறது. அதே நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உனக்காக யாவையும் ஜெயித்து முடிப்பேன், நீ பலங்கொண்டு திடமானதாக இரு என்று சொன்னார். நான் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை இந்த நாளில் கூட நம்ம கண்ணீரோடு ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளை, நீங்கள் சத்துருக்களினால் சூழப்பட்டிருக்கிறீர்களா? முட்களின் நடுவே நிற்கிறீர்களா? கொடிய சிங்கங்கள் உங்களை பார்த்து சீறிக்கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்க, கர்த்தர் தாமே உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் யூத ராஜ சிங்கம், தாவீது ராஜா சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். போராட்ட நேரங்களில் எல்லாம் வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு நம்ம அப்படியா ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆமேன் என்று இருக்கிறது. தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நான் கண்ணீர் வடிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவரை நோக்கி பார்ப்பேன். நான் அப்படியா தனிப்பட்ட முறையில் கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவரே, எங்கள் குடும்ப சூழ்நிலைகள், ஊழியத்தில் உபத்திரவங்கள், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் என் தகப்பன் எனக்காக சிலுவை மேல் ஆணி அடித்து சாத்தானுடைய கிரியைகளை நசுக்கி போட்டு அந்த வல்லமை நினைத்து பார்ப்பேன். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளை தேற்றுகிற ஒரு தெய்வம். கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட எப்படி இருந்தாரோ அப்படியே வருங்காலங்களிலும் அவர் அப்படியா இருப்பார். அவர் நேற்றும் என்று என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் நிச்சயமாகவே ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்களை இந்த ஆண்டு முழுவதுமாக சுமக்கிறவர் அல்ல, அவர் வருகிற வரைக்கும் சுமக்கிற தேவன். நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்களாம், உங்கள் காலடியே தெரியாது. ஏனென்று சொன்னால் அவர் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். நிச்சயமாகவே கழுகு தன் சேட்டைகளை விரித்து குஞ்சுகளை எடுத்து அவைகளை சேட்டைகளின் மேல் வைத்து சுமந்து கொண்டு போகிறது போல அவர் ஒருவர் தான் உங்களை சுமந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவர் உங்களோடு தான் இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாக இருந்து எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கைப்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் துதிப்போமா? துதிக்கிறோமப்பா, எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்குற தேவ ஜனங்களுடைய குடும்பங்கள் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன பிரச்சனையில், போராட்டத்தில், கண்ணீரில், வறுமையில், வியாதியில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீ மாற்றி அமைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சகாயத்தை உண்டு பண்ண கூட இருங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.